Darkness may rise, but the light remains eternal, spreading the gospel, transforming lives. எனக்கு அன்பான தேவ ஜனங்களே, இந்த ஓய்வு நாளின் காலை வேளையிலே கர்த்தருடைய சமூகத்துக்கு வந்து அவரை மகிமைப்படுத்த காத்திருக்கும் அனைவருக்கும் மீட்பர் இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துக்களை சொல்லி நாம் தேவனுடைய வார்த்தைகளுக்குள்ளாய் கடந்து செல்கிறேன். இன்று நாம் நம்முடைய தியானத்திற்கு எடுத்துக்கொண்ட தேவ வார்த்தை சங்கீதம் 113 அதிகாரம் 9 மலடிய சந்தோஷமான பிள்ளதாட்சியாக்கி வீட்டிலே குடியிருக்க பண்ணுகிறார். ஆமென். சொன்னதை செய்கிற கர்த்தர் உங்கள் துக்கங்களை களிப்பாக மாற்றுவார். எல்லாரும் ஹல்லேலூயா சொல்லுவோம். மலடியா இருப்பது என்பது நம் நாட்டில் மிகப்பெரிய சாபக்கேடா எண்ணுவார்கள். வெளிநாட்டில் கூட இதை பெரிதாக கருத மாட்டார்கள். மலடி என்ற வார்த்தை நம் நாட்டில் பெண்களுக்கு மாத்திரம் வழங்கப்படுது. நான் சொல்கிறேன், மலட்டுத்தன்மை என்பது ஒரு விதமான உடல் மற்றும் மனம் சார்ந்த குறைபாடு. ஆகவே இதை பெண்களுக்கு மட்டும் எதிராக சொல்வது மிக பெரும் தவறு. குறை ஆண்களுக்கு கூட இருக்கலாம். இதை மருத்துவ ரீதியாக குணப்படுத்த பாகணுமே தவிர பெண்களுக்கு எதிரான ஆயுதமா இதை பயன்படுத்துவது நாம் பெண் இனத்திற்கு செய்யும் மிகப்பெரிய துரோகம். வார்த்தைக்கு நேராக கடந்து வருவோம். பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம்னு கர்த்தருடைய வேதம் சொல்லுது. ஹல்லேலூயா சொல்லுவோமா? இந்த விலையேற பெற்ற சுதந்திரத்தை பெற்றுக்கொள்ள யார் யாருக்கெல்லாம் தகுதி இருக்கோ அவங்களுக்கெல்லாம் கர்த்தர் கேட்காமையே கொடுத்துருவார். யாரெல்லாம் விசுவாசிக்கிறீங்களோ அவங்கெல்லாம் ஹல்லேலூயா சொல்லுவோமா? தகுதினா நீங்க நினைக்கிற மாதிரி ஐஏஎஸ்ஓ ஐபிஎஸ் மாதிரி கல்வி தகுதியோ இல்ல மலையை உடைக்கணும் மதக துறக்கணும்ன்ற மாதிரி உடல் தகுதியோ இல்ல. கர்த்தர் இதெல்லாம் பார்த்து மிலிட்டரிக்கு ஆள் எடுக்கிறவர் இல்ல, அவர் நம்ம ஆத்துமாவை பார்க்கிறவர். ஆமென். நம்ம ஆத்துமாவை பார்த்து சோதித்தறிந்தே ஆசீர்வாதங்களை தருவார். சும்மா போற போக்குல சும்மா இந்த ஆளுக்கு 2ன்னு கொடுத்துட்டு போக மாட்டார். ஆமென் சொல்லுவோமா? தரம் பார்த்து தகுதிப்படுத்தி தருகிறவர் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ஆமென். இந்த தகுதி பொதுவா ஒன்று இருக்கு. முதல்ல அதை சொல்றேன். சங்கீதம் 1 அதிகாரத்தில் சொல்லப்பட்டது போல கர்த்தருடைய வேதத்தில் பிரியமா இருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்துல தியானமா இருக்கிற மனுஷன் பாக்கியவான். குழந்தை பாக்கியத்தை பெறணும்னா முதல்ல நீ தகுதி உள்ளவனா தகுதி உள்ளவளா இருக்கணும். பொதுவான தகுதியை நான் சொல்லிட்டேன். உனக்கான தனிப்பட்ட தகுதியை ஆண்டவர் என்கிட்ட சொல்ல மாட்டார். அதை நீங்க தான் அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சு புரிஞ்சு நடந்து தேவ ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளணும். பொதுவான மற்றும் தனிப்பட்ட தகுதிகளை நீங்க அடைஞ்சிட்டாலே கர்த்தர் காக்க வைக்க மாட்டார். நீங்க தகுதி அடைஞ்ச அடுத்த நிமிஷம் கர்த்தர் உங்களுக்கான ஆசீர்வாதத்தை வழங்க ரெடி ஆயிடுவார். தான் நீங்க தகுதி அடைவதற்கான காத்திருப்பு காலமா இருந்தாலும் நீ பட்ட எல்லாவற்றையும் சேர்த்து போனஸோட வழங்குவார். ஆமென். இன்சென்டிவோட சேர்த்து போனஸும் தருவார். ஹல்லேலூயா சொல்லுமா? லேட்டா பிறந்தாலும் உங்க பிள்ளை லேட்டஸ்டா பிறக்கும். எல்லாரும் உங்க குழந்தையை பார்த்து ஆச்சரியப்படத்தக்க வண்ணமாய் உங்க குழந்தை நிமித்தம் உங்களை பெருமைப்படுத்துவார். ஆமென். உங்கள் தலையை உயர்த்துவார். கீழாக்காம மேலாக்குவார். வாளாக்காம தலையாக்குவார். ஆமென் சொல்லுவோமா? யாரெல்லாம் குழந்தையின்மையை குறித்து உங்களை அவமானப்படுத்தினாங்களோ வேதனைப்படுத்தினாங்களோ அவங்க முன்னாடி உங்க தலையை உயர்த்துவார். ஹல்லேலூயா. உங்கள் தலையை ஆனந்த தைலத்தினால் அபிஷேகம் செய்வார். அவர்கள் வெட்கி நாணம் அடைவார்கள். யாரெல்லாம் விசுவாசிக்கிறீங்களோ அவங்களெல்லாம் சத்தமா ஒரு ஆமென் சொல்லுங்க. சொன்னதை செய்பவர் நம் தேவன். அதே நேரத்தில் அது நீங்க வார்த்தையை விசுவாசிச்சா மட்டும்தான் சாத்தியம். அன்னால் கர்த்தருடைய சமூகத்தில் வலிகளையும் வேதனை